வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு கோவைக்காயில் ஒரு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது கோவைக்காய் கிரேவி. கோவைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த வட்ட துண்டங்களாக நான் நறுக்கி எடுத்திருக்கேன். கோவைக்காயை கழுவும் பொழுது நல்லா பார்த்து தேய்ச்சி கழுவுங்க. ஏன்னா அந்த தோல் மேலே நிறைய அந்த இலைகள் அந்த குப்பைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதையெல்லாம் நல்லா கைகளால் தேய்ச்சி நல்லா கழுவி விடணும். ஒரு கடாயில் நான் ஒரு அரை தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இந்த கோவைக்காயை போட்டு நல்ல ஒரு 7 நிமிடங்கள் இளந்தீயில் வச்சு நல்லா வதக்குவோம். ஒரு 50% இந்த எண்ணெயிலேயே இது வேகணும். அப்போ தான் அது ரொம்ப சுவையாக இருக்கும் கோவைக்காய். மூடி போட்டு பொறுமையாக நம்ம வேக விடுவோம். அப்பப்போ கலந்து விடுவோம். கோவைக்காயில் நிறைய விதமாக செய்யலாம். அந்த மாதிரி ஒரு காய், அது எல்லா மசாலாக்களும் அதில் போய் சீக்கிரமாக சேர்ந்துடும். அதுவும் இப்போ எல்லா இடங்களையுமே கோவைக்காய் நமக்கு நிறைய விதமாக நமக்கு சாப்பிடக்கூட கிடைக்கிது. உணவகங்கள் போனாலும் சரி, ஒரு திருமண வீட்டிலும் சரி, கோவைக்காய் ஒரு தவிர்க்க முடியாத உணவாயிடுச்சு. வதங்கியாச்சு. இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுருவோம். அதே கடாயில் நான் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். குழிக்கரண்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 குழிக்கரண்டி, ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் நான் விழுதாக அரைச்சிட்டு அந்த விழுதை இதில் சேர்க்குறேன். ஏன்னா நல்லா அந்த தொக்கு ஒரு அடர்த்தி தன்மையோடு இருக்கணுங்கிறதுக்காக நான் வெங்காயத்தை அரைச்சி எடுத்துட்டேன். வெங்காயம் 2 வெங்காயம் மிருதுவாக அரைச்சிருக்கேன். மிருதுனா ரொம்ப மிருது இல்லை, கொஞ்சம் கரகரப்பாக. அதை அந்த எண்ணெயில் போட்டுட்டேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கோவைக்காய் அவ்வளோ நல்லது. கட்டாயம் வாரம் 2 முறை 3 முறை அவங்க உணவில் இது இருக்கணும். ஒரு சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு ஒரு இணையாக இந்த உணவு இருக்கும். நல்லா கலந்து விட்டுப்போம். இஞ்சி பூண்டு விழுதாக அரைச்சி எடுத்திருக்கேன். அரை அங்குலம் இஞ்சி. பூண்டு பற்கள் ஒரு 6-7 பற்கள், அதுக்கு மேலே இல்லை, குறைவாக தான் நம்ம சேர்க்குறோம். அந்த இஞ்சி பூண்டு விழுதை இதில் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு வதக்கிடுவோம். தக்காளி 2 தக்காளியே நான் விழுதாக அரைச்சி எடுத்திருக்கேன். இது வதங்கின பிறகு அதை நம்ம சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி பொறுமையாக நான் இளந்தீயில் செய்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு மிதமான தீயில் வச்சு செஞ்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தான் எப்போவுமே இந்த காய்கறிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் ஆகட்டும், கோவைக்காய், எந்த ஒரு காய்கறியுமே கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் சாப்பிட சுவையாக இருக்கும். தக்காளி விழுது நான் இதில் சேர்த்துட்டேன். 2 தக்காளி பழம், அதனுடைய விழுது இது. அது சிறிது நேரம் வதங்கட்டும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குவோம். இன்னும் பெங்களூர் தக்காளி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். புளிப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் பெங்களூர் தக்காளி இருந்தால். தக்காளி வதங்கியாச்சு. இப்போ அதற்குரிய மசாலா பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி. காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி நான் சேர்க்குறேன். காரம் வேணும்னா இன்னுமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்தேன். இந்த 1 தேக்கரண்டியில் காஷ்மீர் மிளகாய்த்தூள். தனியாத்தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி நான் சேர்க்குறேன். ஏன்னா மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் காரம் இருக்காது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். வேணும்னா நீங்கள் மிளகாய் தனியாக கலந்த தூள் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணுன்றது கிடையாது. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம கோவைக்காய், நம்ம வதக்கின அந்த கோவைக்காயை நம்ம இதில் சேர்த்துப்போம். அந்த மின் அம்மி குடுவை அலசின அந்த தண்ணியை அதில் கொஞ்சமாக சேர்த்துப்போம். ஏற்கனவே கொஞ்சம் வதங்கின போதே அது வெந்திருக்கு. இருந்தாலும் கோவைக்காய் கொஞ்சம் வெந்து வரணும். அதற்கு வேண்டிய அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துப்போம். இன்னுமே கூட கொஞ்சம் சேர்க்கலாம் தண்ணி. போதுமானது. இளந்தீயில் வச்சு நான் வேக வைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். மூடி போட்டு மூடுவோம். அப்பப்போ கலந்து விட்டால் போதும். இளந்தீயில் வச்சுட்டு நமக்கு வேறு எதுனா வேலைகள், சமையல் வேலை கூட கரம் மசாலா தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி நான் சேர்க்குறேன். வேறு ஏதாச்சும் நமக்கு வேலைகள் இருந்தால் கூட நம்ம போய் பார்த்துக்கலாம். அப்பப்போ கலந்து விட்டோம்னா ஒரு இளந்தீயில் வைக்கிறது அதுதான் ஒரு ரொம்ப சௌகரியமான விஷயம். அதை வச்சுட்டு நம்ம வேறு வேலைகள், மாவரைக்கிற வேலை இருக்கும், இல்லை வெளிப்பக்கம் ஏதாச்சும் வேலைகள் இருக்கும், அதையெல்லாம் செஞ்சுட்டு அப்பப்போ நம்ம கலந்து விடலாம். நான் சீரகம், சோம்பு, அரை தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி சோம்பு தூளாக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் பாருங்கள் சுற்றி வந்தாச்சு. இப்போ அது நல்லா வெந்து சரியான பதத்துக்கு வந்தாச்சு. சீரகம், சோம்பு தூள் அரை தேக்கரண்டி பொடியாக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துட்டோம்.
கலந்து விட்டுப்போம். கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சமாக அந்த கசூரி மேத்தி கொஞ்சமாக கைகளால் நசுக்கி நான் அதில் சேர்க்குறேன். அது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும், மணத்தை கொடுக்கும். கைகளில் அப்படி தேய்ச்சி போட்டால் போகிறோம் நமக்கு. கொத்தமல்லி தழைகள் சிறிதளவு. இது பூரி சப்பாத்திக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக பூரி சப்பாத்திக்கு இந்த கோவைக்காய் தொக்கு கிரேவி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சத்தானது, சுவையானது, வித்தியாசமானது. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இறக்கிடுவோம். கோவைக்காய் தொக்கு தயாராகிடுச்சு. செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.